குருவே சரணம். மக்களாகிய உங்கள்கிட்ட ஒரு தெளிவுக்காக வேண்டி சில கேள்விகள். எதுக்காக இந்த பிறவி, என்ன பண்ணியிருக்கோம், ஏதாவது நீங்கள் சாதிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பற்றின ஒரு கேள்வி. இப்போ நம்மக்கிட்ட எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, நமக்கு எதுக்கு அடுத்தவன் பிரச்சனை அப்படிங்கிற கோணத்திலே சிந்திக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குற்ற உணர்வுடன் கூடிய சில கேள்விகள். இப்போ நம்ம தேசத்துக்குன்னு ஒரு கலாச்சாரம், நம்ம தேசத்துக்குன்னு ஒரு வைத்திய முறை, நம்ம தேசத்துக்குன்னு ஒரு பண்பு, இதெல்லாம் இருந்துச்சு. கலாச்சாரம்னு என்ன? சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லுதல். இப்போ தண்ணி எடுத்து குடிச்சிட்டோம், அது தாகத்தை தீர்த்துருச்சுன்னா உடனே நன்றி சொல்லுவோம். பூமியிலேருந்து விளைச்சல் ஏதாவது கிடைச்சி அது நமக்கு பசியாத்தி இருக்குன்னா அதுக்கு நன்றி சொல்லுவோம். இப்படி எல்லாத்தையும் தன்னுடைய உறவாக நினைத்து ஒவ்வொன்றுக்கும் உணர்வோடு நன்றி சொல்கிறது. இப்போ அது நம்மக்கிட்ட இருக்கா? நமக்குன்னு ஒரு வைத்தியம், அதாவது நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. நோய் எங்கே உருவாச்சு, அது உருவானதுக்கு மூலமாக என்ன இருந்துச்சு, அதுதான் மூலம் அப்படின்னா அதுக்கு என்ன வைத்தியம் கொடுத்தா சரியாகும். இப்படி வைத்தியத்தில் நுணுக்கத்தை சொன்ன ஒரு தேசம். சாதாரணமாக நோயை மறக்கடிக்கிறது வேற, நோயினுடைய ஆணிவேரோட குணப்படுத்துறது வேற. இந்த நோயினுடைய ஆணிவேரை அறிந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு வைத்தியம். இப்போ அந்த வைத்தியம் என்ன நிலைமையில இருக்கு? நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியம், நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பண்பு. பண்புன்னா எல்லாருக்கிட்டையுமே நம்ம அன்பாக பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம், எல்லா சூழ்நிலைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு நிற்போம். இப்போ அந்த குணம் நம்மக்கிட்ட இருக்கா? நீங்கள் என்ன சாதிச்சு கிழிச்சிட்டீங்க? இப்போ என்னுடைய கேள்வி அவ்வளோதான். இத்தனை வயசாயிருச்சு, குழந்தைகளாயிருச்சு, பேரனாயிருச்சு, பேத்தி ஆயிடுச்சு, திருமணம் ஆகுது, திருமணம் ஆகலை, எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரே கேள்வி. தமிழ் அப்படிங்கிறது ஒரு தெய்வ பாஷை, அதாவது தேவ பாஷை. இந்த பூமியில் மனிதனம் உருவான பொழுது முதலாக உணர்வோடு கூடிய ஒரு பேசிய ஒரு பாஷை தமிழ். இன்னைக்கு அந்த தமிழ் எந்த இடத்துல இருக்குது? என்ன அந்த தமிழை காப்பாற்றுறதுக்கு, அட்லீஸ்ட் அந்த தமிழினுடைய சிறப்பை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? தமிழினுடைய அழகை எங்கேயாவது சொல்லியிருக்கீங்களா? எத்தனையோ பெரிய பெரிய கவிஞர்கள், எத்தனையோ பெரிய பெரிய அறிவியலாளர்கள்லாம் தமிழ் உலகத்திலே அதிகமாக பழமையான மொழிகள் 5வது இடத்துல இருக்குது, 4வது இடத்துல இருக்குது. யார் சொன்னது? தமிழ் ஒன்று தான் முதல் இடத்தை சேர்ந்தது. என்னைக்கு நீங்கள் அதை வெளியில் பேசியிருக்கீங்க? என்னைக்கு அதை காப்பாற்ற முயற்சி எடுத்திருக்கீங்க? மற்ற மொழிகளை நான் குறையாக சொல்லலை, தமிழ் மொழியினுடைய சிறப்பை மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதிகம் பேர் பேசுனாங்களா, கம்மி பேர் பேசுனாங்களா இல்லை. இன்றைக்கி தமிழில் பேசினா கேவலங்கிற ஒரு கேவலமான ஒரு இடத்துல வந்துருச்சுங்க. என்ன சாதிச்சு கிழிச்சிட்டீங்க? யாருக்கிட்டையாவது சமூக பொறுப்புணர்வு, இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை குருமார்கள் உருவாயிருக்காங்க, எத்தனை மருத்துவமனைகள் உருவாயிருக்கு. இப்போது மருத்துவமனைகளெல்லாம் போர் வீரர்கள்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பக்கம் எதிரிகள் இல்லாமல் தான் இருக்கணும். இந்த பக்கம் போர் வீரர்களோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா இந்த பக்கம் எதிரிகளோட எண்ணிக்கை குறையணும்னு தான் அர்த்தம். போர் வீரர்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் இருக்கிற எதிரிகளோட எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா இது என்ன கணக்கு? மருத்துவமனைகள் பெருகுது, ஆனால் நோய்களோட எண்ணிக்கை அதுக்கு ஈக்குவலாக பெருகுது, கூட்டங்கள் பெருகுது. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? குருமார்கள் பெருகிட்டாங்க, நிறைய உபதேசம் கொடுக்குறவங்க பெருகிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட ஒழுக்கம் இருக்குதான்னு பாருங்கள், உங்கள் குழந்தைகள்கிட்ட ஒழுக்கம் இருக்குதான்னு பாருங்கள். குழந்தைகள் பெரியவங்களை மதிக்கிற குணம், பொது இடங்களில் பொது மக்களுக்கு மரியாதை கொடுக்குற இடம், பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் ஒழுக்கமாக நடந்துக்கிறது, ஒரு ரோட்டில் ஒரு வண்டியை நிறுத்தினா, மக்கள்கிட்ட பேசினா, ஒரு இடத்துல ஒரு வரிசையில் நிற்கிற இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுக்கம் இருக்கான்னு பாருங்கள். குருமார்களும் அவர்களுடைய உபதேசம் பெருகி போயிடுச்சு, ஆனால் இந்த பக்கம் ஒழுக்கம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கோவில்களில், பொது இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒழுக்கம். என்ன சாதிச்சிட்டோன்னு இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ரேஸ், நமக்கு நிறைய பணம்,
நிறைய வீடு நகை எல்லாம் சம்பாதிக்கிறோம். ஒரு கட்டத்தில் அந்த சம்பாதிக்கிறத அனுபவிச்சோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இல்லை அதை யாருக்காவது அனுபவிக்க கொடுத்தோமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. என்ன சாதிச்சிட்டீங்க? உங்களுடைய நோக்கம்தான் என்ன? நீங்கள் எதுக்காக அதை உருவாக்குனீங்க எனக்கு சொல்லுங்கள். இப்போது எத்தனை கோடி இருந்தாலும் கோல்டில் தட்டு வச்சினாலும் எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும். மீதி என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இதை வச்சு நீங்கள் என்ன சாதிச்சிட்டீங்க? இவ்வளவு கோடிக்கு சொத்துக்கு அதிபதின்னு சொன்ன அடுத்த வினாடி செத்தும் போயிடுறீங்க. எதையாவது இந்த மண்ணுக்காக, இந்த பூமிக்காக ஒன்றும் இல்லை. நம்ம மண்ணுக்குன்னு ஒரு அழகான கலாச்சாரம், அற்புதமான கலாச்சாரம் இன்னைக்கு கேள்விக்குறியாகி நிற்கிது. இப்படிலாம் இருந்துச்சா? இப்படிலாம் உண்மையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல இறை மறுப்பாளர்கள்ங்கிற பேரில் ஒரு கூட்டம் வந்து அதை அட்டாக் பண்ணுது. இன்னொன்று பிற மதத்தார்கள் சேர்ந்து இதெல்லாம் போய் இதுதான் உண்மைன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வருது. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கலாச்சாரம். இப்போ இஸ்லாமிய மதம் அப்படின்னா அவங்களுக்கென்று ஒரு தேசம், அங்கே அதுக்குன்னு ஒரு காலச்சூழல், அதுக்குன்னு ஒரு கலாச்சாரம். இப்போ கிறிஸ்தவ மதம் அப்படின்னா அது உருவானதற்கென்று ஒரு தேசம், அந்த தேசத்திற்கென்று ஒரு கலாச்சாரம், அதுக்கென்று ஒரு பண்புகள். இதெல்லாம் அந்தந்த இருப்பிடத்திற்கு தகுந்தாற் போல உருவான ஒன்று. இப்போ என்ன ஆகுது, அதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் போய் இதை திணிச்சு அதன் பேரில் வன்முறைகள், அதன் பேரில் பொய்யான தகவல்கள், இது எல்லாத்தையும் இதெல்லாம் வளர்ந்து இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் கேள்விக்குறியாக நிற்கிதே. காப்பாற்றுறதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்லாரும் நம்முடைய சகோதரர்கள். இங்கே இருக்கிறவங்க கர்நாடகாவில் இருப்பாங்க, கர்நாடகாக்காரங்க டெல்லியில் இருப்பாங்க, இந்தியாக்காரர் ஆப்பிரிக்காவில் இருப்பார். இப்படி எல்லாரும் எல்லா இடத்துக்கு போகிறதுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவரவர் மண்ணுக்கான கலாச்சாரத்தை விட்டு கொடுக்கறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. எல்லாரையும் அன்பின் பேரில் அம்மானு கூப்பிடலாம், ஆனால் பெத்த தாய் மட்டும்தான் உண்மையிலேயே அம்மா. எல்லா கலாச்சாரங்களையும் நம்ம அரவணைக்கலாம், ஆனால் தாய் கலாச்சாரம் மட்டும்தான் வேரூன்றி நிற்கணும். என்னங்க சொல்கிறீங்க? அப்போது இது நம்ம இப்படி சமூக நல்லிணக்கத்தோட மதச்சார்பற்ற அப்படிங்கிறதெல்லாம் தவறான சிந்தனை. காரணம் என்னென்னா, ஆணிவேர் அந்த நிலையில் எங்கள் மரம் ஊசலாடிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு புரியலை. இன்னும் பல காலம் கழித்து பார்க்குறப்ப உங்களுடைய ஒட்டுமொத்த அடையாளத்தையும் தொலைச்சி, உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும், ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும், ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் குழி தோண்டி புதைச்சி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. என்ன தெரியுமா? பிராய்லர் வாழ்க்கை. ஒரு அடையாளம், நீங்கள் மனிதன், அவ்வளோதான். ஆனால் அடையாளத்திற்குரிய குவாலிட்டியோட கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்காது. வரக்கூடிய காலம் உங்களுடைய பிள்ளைகள் 30 40 வயசு வரைக்கும் தான் வாழும். அப்போவும் முழு ஆரோக்கியத்தோடு வாழாது. அப்போ ஒரு நாள் யோசிப்பீங்க, ஐயையோ ஐயையோ அப்படின்னு. இன்னைக்கு பாருங்கள், எனக்கான தேவையை நான் முடிவு செய்ய முடியல. தடுப்பூசி போட்டால் தான் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன். அப்போ தடுப்பூசி என்னால் வேண்டான்னு சொல்ல முடியல. எதையுமே நான் முடிவு செய்ய முடியல. எங்கோ இருந்து யாரோ ஒரு செய்த முடிவை மட்டும்தான் என்னால் ஃபாலோ பண்ண முடியுது. இப்போது தப்பான ஆட்சியாளர்கள், அதை தண்டிக்க முடியுதான்னு கேட்டால் தண்டிக்கவே முடியாத மக்கள், தண்டிக்கவே தெரியாத மக்கள். அப்போ இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னா, உங்களுடைய அநாகரிகமான தெளிவற்ற செயல்களால் இந்த சமூகமும் சமூகத்தை சார்ந்த கலாச்சாரமும் பண்புகளும் குழி தோண்டி புதைக்கப்படுது. வருங்காலத்தில், அந்த காலத்தில் ஒரு நம்முடைய பாட்டு ஒன்று வரும், மனுஷனை மனுஷன் சாப்பிடுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. இனி வரக்கூடிய காலத்தில் பசி என்று வந்தால் ஒருத்தருக்கு ஒருவர் அடித்து சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ உட்காந்து ரத்தத்தில் கண்ணீர் விட போகிறீங்க, என்னத்தை சாதிச்சிட்டோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றை நினைவில் வச்சுக்கோங்க, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, மரணம் வந்தபோது செத்தமாங்கிறதுக்கு வாழ்க்கை இல்லை. நம்ம வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இந்த மண்ணுக்காகவும் இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்துக்காகவும் நாம் செயல்பட்டோங்கிறதுக்கு ஒரு நிறைவு. இது இல்லாத வாழ்க்கை என்ன நடந்திருந்தாலும் அது வாழ்க்கையே கிடையாது. உங்களையும் உங்கள் சமூகத்தையும் உங்கள் குழந்தைகளையும் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இந்த மண்ணுக்காக, இந்த கலாச்சாரத்துக்காக நம்ம என்ன செய்ய வேண்டியது மிச்சம் இருக்குன்னு தேடி பாருங்கள். செய்யலைன்னா நீங்கள் மனுஷனாக பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. ஒரு தடவை செய்யணும்னு முயற்சி எடுத்துன்னா இந்த பிறவிக்கு நீங்கள் ஒரு அர்த்தமுள்ளவராக மாறிடுவீங்க. குருவே சரணம். ஓ